காரசார விவாதங்கள் நடைபெற்று வரும் சட்டசபையில் இன்று ஔவையார் குறித்த சுவாரஸ்ய விவாதம் நடைபெற்றது. கேள்வி நேரத்தின் போது துளியாப்பட்டினத்தில் ஔவையார் மணிமண்டபத்தில் அறிவு களஞ்சியம் அமைக்க அரசு முன்வர வேண்டும் என வேதாரண்யம் எம்எல்ஏ ஓஎஸ் மணியன் கோரிக்கை வைத்தார். இதயத்தை எப்பொழுதுமே நெருடி கொண்டிருக்கக்கூடிய பாடல்களை அருளியிருக்கிற ஔவையார் அவர்களுடைய புத்தகங்களை நீங்கள் அங்கே வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் துரைமுருகன், ஔவையார் என்பது 5 பேர் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் என்றும் அதில் எந்த ஔவையாரை உறுப்பினர் குறிப்பிடுகிறார் எனவும் கேள்வி எழுப்பினார். ஔவையாரில் ஒருவர் அல்ல, 5 பேர் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அறஞ்செய்ய விரும்பு என்று பாடுகிற ஒரு வரியில ஒரு ஔவையார், ஆனால் புறநானூற்றிலே பாடுகிற ஔவையார் வேறு என்றால் நடையே வேறு பாட்டு வேறு. ஆகையினாலே ஆராய்ச்சியாளர்கள் 5 ஔவையார் சொல்கிறார்கள். இதில் எந்த ஔவையாரை தாங்கள் குறிப்பிடுகிறீர்கள்? அதற்கு பதிலளித்த எம்எல்ஏ ஓஎஸ் மணியன், எங்கள் ஊர் ஔவையார் கோவிலில் கட்டப்படும் மணிமண்டபத்தில் அறிவு களஞ்சியம் அமைக்க வேண்டும் என்றார். எங்கள் ஊரில் அமைந்திருக்கிற ஔவையாருக்கு மணிமண்டபம் 13 கோடியில் கட்டப்பட்டு வருகிறது என்பதை நீர்வளத்துறை அமைச்சர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் அந்த ஔவையாருக்குத்தான் மணிமண்டபம் கட்டுகிறீர்கள், அவருக்குத்தான் நான் இப்பொழுது அறிவு களஞ்சியத்தை அங்கே வையுங்கள் என்று கேட்கிறேன். அப்போது குறுக்கிட்ட நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, இதுவரை அனைவரும் ஔவையார் என்று சொல்லி வரும் நிலையில் தற்போது ஔவை யார் என்பது கேள்வி எழுவதாக கூற அவையில் சிரிப்பொலி எழுந்தது. இதுவரை எல்லோரும் ஔவையார் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தோம். இப்போதுதான் ஔவை யார் என்பது அதுவே ஒரு கேள்விக்குறியாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் இன்றைக்கு விவாதத்துக்கு உருவாக்கி இருக்கிறார்கள்.